இன்றைக்கி நம்ம நாட்டு மானம் சேனலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு வைக்கிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, தேங்காய் பூ போட்டு பிளெண்டரில் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பிளெண்டரில் நல்லா அரைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாளிப்பு போட்டுக்கலாம். சீரகம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், இது பட்டை மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. பாருங்க, நம்ம முதல்ல அரைச்சி வச்சுட்டு இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போடுறது. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டோம். இப்போ பாருங்க, தயிர் நான் பிளெண்டரில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். கட்டி இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கணும் மக்களே. நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இது வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்காது. இப்படிதான் வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே தொடர்ந்து வரோம் வீடியோ. ஒரு நாள் சரியாக போட முடியல. இதை நினச்சிக்காதீங்க. இதுக்கு மேலே போடுறோம். அடிக்கடிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ஆமாம் மக்களே, மறக்காமல் நம்ம நாட்டு மனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா நம்ம சமையலில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.